யோக இதை இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பகவத்கீதையில யோகத்தை பத்தி என்ன சொல்லுது? 3 இடத்துல இந்த யோகங்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துறார். ஒண்ணு, சமத்துவம் யோக உச்சியத்தே. நமக்குள்ள ஒரு இன்னர் ஈக்விபோய்ஸ், ஈக்குவலிபிரியம், ஈக்குவல் சமநிலை உள்ளுக்குள்ள, அது யோகம் அப்படிங்கிறாரு. அப்போ உள்ளுக்குள்ள சமநிலை இல்லாத நிலை தான் நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். நமக்கு சாதகமான ஒரு விஷயம் கிடைத்தா துள்ளி குதிக்கிறோம். நமக்கு கொஞ்சம் எதிர்மாறா ஏதாவது ஒரு விஷயம் அனுபவம் கிடைச்சா அப்படியே ஆழத்துல, கடல் ஆழத்துல டிப்ரெஷன்ல ஆஞ்சு போயிடும். இந்த சமநிலை இல்லாத நிலை. ஒரு லாபம் வந்தா ஆகாச பூமிக்கும் குதிக்கிறோம், தன்னை மறக்கிறோம். ஒரு நஷ்டம் வந்தா அப்படியே சோர்ந்து போகிறோம். சிலர் தற்கொலை வரைக்கும் போறாங்க. ஒரு வெற்றி கிடைத்தா அப்படியே யானை மேல ஊர்வலம், ₹1,00,000 பரிசு அப்படின்லாம் தலையில் தூக்கி வைக்கிறோம். அதே தோல்வி கிடைத்தா கல்லெறிந்து, கெட்ட வார்த்தை பேசி, வீட்டை அட்டாக் பண்ணி, தோத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி தூஷிக்கிறோம். இந்த சமநிலை இல்லாத நிலை தான் நம்ம மனுஷன் பொதுவா இருக்கு. இது ஏன் இருக்கு, அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த சமநிலை நமக்குள்ள உருவாவது, அது சமத்துவம் யோக உச்சியத்தே. சமத்துவத்தை யோகம் என்று சொல்கிறார்கள். இப்போ யோகாசனம் செய்வது மூலமா மெதுவா மெதுவா உடம்புல சமநிலை கொண்டு வரும். இந்த உடம்பு நம்ம நினைக்கிறபடி உட்காருதா, நாம நினைக்கிற நேரம் வரைக்கும் உட்காருதா அப்படின்னு சொன்னா இல்லை. நம்ம சிலர் தொடையை எப்படி ஆட்டிகிட்டே இருக்கிறாங்க, சிலர் கையை எது செய்கிறாங்க, மீசையை தேவையில்லாமல் முறுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று அவங்களால ஒன்றும் செய்யாமல் சமநிலையில் ஆனந்தமாக உட்கார முடியல. இப்போ யோகாசனம் மூலமாக மெதுவாக உடம்புக்கு முதல்ல பழக்கப்படுத்தும். பேலன்சிங் ஆசனங்கள், விருட்சாசனம் போன்ற ஆசனங்கள், விருச்சிகாசனம், பக்காசனம், இதெல்லாம் செய்து உடம்பை சமநிலையில் ஒரு 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் நிறுத்த முயற்சி செய்து மெதுவாக பழக்கப்படுத்தணும். அப்போ உடம்பு நிற்குமா அப்படின்னு சொன்னால் இது வெறும் ஒரு சர்க்கஸ் பயிற்சி இல்லை. மனசு அமைதியாகத்தான் உடம்பு சமநிலைக்கு வரும். நீங்கள் மனசு அமைதி இல்லாமல் சும்மா தான் உட்காந்துருந்தா கூட உடம்பு ஏதோ ஆட்டம் பண்ணிட்டு இருக்கும், கண் பார்வை ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ மனசு அமைதியாகணும். மனசுடைய சுபாவத்தை அதை சரி பண்ணி அமைதியாக்க தான் இந்த யோக பயிற்சிகள், பிராணாயாமம், தியானம், இந்த மாதிரி பயிற்சிகள். நம்முடைய புத்தி தெளிவா நமக்கு யோஜனை சொல்லுதா? அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் உபதேசம் பண்ணினா இப்படி நடந்து கொள்ளுன்னு சொன்னான். அவனுக்கு பக்கத்துல ஸ்ரீகிருஷ்ணன் இருந்தான். நமக்கு யார் இருக்கிறா? நமக்கு நம்முடைய உள்ள இருக்கிற விவேகம், புத்தி, நல்ல புத்தி கொடு சாமி அப்படின்னு நம்ம ஒரு 50 வருஷம் முன்னால நம்ம வீட்டில் பிரார்த்தனை செய்வோம். வேற மந்திரங்கள் தெரியாது. நல்ல புத்தி கொடு சாமி, இது ஒரு பிரார்த்தனை. அப்போ புத்தி தெளிவா இருக்கணும், அதுல குழப்பங்கள் இருக்கக்கூடாது, விஷயத்தை ஆழமா புரிந்து கொள்ளணும். ஒரு விஷயம் வந்தா, ஒரு சூழ்நிலை வந்தா அதை அலசி பார்க்கிற பொறுமை அந்த புத்தி கிட்ட இருக்கணும். அலசி பார்த்து சரியான தீர்வை சொல்லக்கூடிய ஆற்றல் அந்த புத்திகிட்ட இருக்கணும். இது ஒரு பயிற்சி. இந்த மாதிரி எல்லாம் ஒட்டுமொத்தமா இந்த யோக பயிற்சியினால இந்த 3 கருவிகளும், உடம்பு, மனசு, புத்தி, அதெல்லாம் இன்னும் சிறப்பாக வேலை செய்ய வைக்கிற, அதுதான் யோக பயிற்சியோட முக்கியமான விஷயம். இதுதான் கீதையில 2வது விஷயம் சொல்றாரு. யோக கர்மசு கௌசலம். செய்யும் செயலை சிறப்பாக செய்வதுதான் யோகம். உட்காரணும். நான் பார்க்கிறேன் சில பேர் பெரிய போலீஸ் போஸ்ட்ல இருக்காரு, பெரிய தொப்பை, உடம்பு அப்படியே தாறுமாறா வளர்ந்துருக்கு. அவரால் சபலம் கொட்டி தரையில் பதித்து இப்படி உட்காந்துருக்கார். பரிதாபமா கீழே உட்கார சொன்னான். அவரால் ஒரு சுமூகமா கம்ஃபர்டபுளா ஒரு சமணம் கொட்ட நிலையில உட்கார முடியல. ஸோ செய்யும் தொழில், சாதாரண சின்ன சின்ன தொழில் செயல்கள், அதை சிறப்பாக செய்யணும்.
அப்போ மனசு அலைப்பாயாம இருந்தா முழு கவனம் செயல்ல இருக்கும், செயல் இன்னும் சிறப்பா இருக்கும். மனசு உடம்பு ஒரு நிலையில உட்கார முடிந்தா செய்கிற அந்த செயல்ல மனசு ஈடுபடும். சாதாரண ஒரு மாணவன் படிக்கணும்னா கூட ஒரு இடத்துல 1 மணி நேரம் உட்கார பயிலணும். 10 பக்கம் படிக்கிறதுக்குள்ள அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே பின்னால இப்படி போய் மெதுவா படுக்கைக்கு போயிட்டு ஒரு உடம்ப ஒரு நிலையில உட்கார வைக்கணும். ஆசனம். அப்புறம் மனசை அந்த படிப்புங்கிற வேலையில ஈடுபடுத்தணும். அது பிராணாயாமம். தியானம், அறிவு நமக்கு சிறந்தபடி வேலை செய்யணும். இப்போ இது ஒரு மாணவனுக்கு அவன் படிப்புங்கிற தொழிலை சிறப்பாக செய்வதற்கு, ஒரு வியாபாரிக்கு தன்னுடைய கடையில் வியாபாரத்தில் பொறுமையாக உட்கார்ந்து வரக்கூடியவர்கிட்ட படபடப்படையாமல் பரபரப்பாகாமல் பேசக்கூடிய ஆற்றல், தெளிவான புத்தி இருந்தால் தான் இது நடக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யும் தொழிலை, செய்யும் காரியத்தை, செய்யும் வேலையை சிறப்பாக செய்தல், எஃபிஷியண்டா செய்தல், அது யோகம் அப்படின்னு கீதை இன்னொரு இடத்துல சொல்றது. இந்த மாதிரி 3வது ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லோருமே கஷ்டத்துல இருப்பதை அதையே ரசிக்க தொடங்கிட்டு, எலும்பை கடிச்சிட்டு இருக்கிற நாய் மாதிரி. எலும்புல என்ன இருக்கு? அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த எலும்பை கடிச்சு 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 இதனுடைய எகிரில் ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை நாய் சுவைக்குது. அந்த சுவைய எலும்பு சுவையா இருக்குன்னு நினைச்சுக்குது. அந்த மாதிரி நம்ம கஷ்டத்தையே வருத்தத்தையே திரும்ப 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 அசை போட்டு, நான் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, நான் ஸ்கூல் படிக்கும் போது எப்படி கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, 8 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கேன் காலில் செருப்பு இல்லாமல். நான் ஒரு தடவை பெங்களூர் போனேன், அப்பப்பப்பப்பப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டேன். எப்படா போனேன்? 20 வருஷம் முன்னால. ஏன் 20 வருஷமா அதை வீட்டில் வச்சு மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன்? அதுலேருந்து வெளியில வர முடியாதா? இந்த கஷ்டத்தோடு நம்ம ஒரு பிணைப்பு ஏற்படுத்தி கொள்றோம். அந்த பிணைப்பை அறுப்பது யோகம்ங்கிறான். பிணைப்பை அறுக்கணும். கஷ்டத்தோட, வருத்தத்தோட, துக்கத்தோட இருக்கிற பிணைப்பை, லிங்கை அறுக்கணும். பிரசன்ன வதனம் தியாயேது. பிரசன்னமாக இருக்கணும். புயல் அடிக்கட்டும், நிலநடுக்கம் வரட்டும், மிகப்பெரிய சோதனை வாழ்க்கையில மிக அன்பானவர் இறந்து போகட்டும், கரெக்டு, அது ஒரு நிகழ்ச்சி. ஆனா அது நம்மளை ஆட்டி விடக்கூடாது. நம்முடைய பேலன்ஸை குலைத்து விடக்கூடாது. நாம் என்ன செய்வதுன்னு ஒரு கோபம் வருது. நான் இந்த கோயம்புத்தூர் சிறையில் போய் 15 வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை அனுபவிக்கிற ஒரு 10, 12 பேரை சந்தித்தேன். எல்லார்ட்டையும் பேசும்போது ஒரு விஷயம் வந்தது. ஒரு நிமிஷம் நான் மறந்து போயிட்டேன். நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் மறந்து போயிடுச்சு. அப்படியே கோபம் வந்து ஓங்கி அடித்தேன். ஆனால் எங்கள் அம்மாங்கிறது மறந்து போச்சு, என்னுடைய நண்பன்கிறது மறந்து போச்சு, என்னுடைய மனைவிங்கிறது மறந்து போச்சு. அது எப்படி மறந்து போகும்? அந்த கோபம் அப்படி நம்மளை நிலை குலைக்க வைக்கிறது. அதனால இந்த வருத்தத்தோடு இருக்கிற நம்முடைய பிணைப்பை, தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற நம்ம பிணைப்பை, நம்ம மனசுல இருக்கிற பொறாமையால நம்ம மனசுல தன்னம்பிக்கை இழந்த அந்த நிலையோட நமக்கு இருக்கிற ஒட்டுதலை அதை வெட்டி விடணும். அதுதான் யோகா. யோக துக்க சயோக வியோகம் யோக சங்கீதம். துக்கத்தோடு இருக்கிற பிணைப்பை அறுப்பதுதான் யோகம் என்று சான்றோர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு கீதையில சொல்றது. இது ஒரு பக்கம். பதஞ்சலி என்ன சொல்றாரு? இப்ப என்கிட்ட ஆசனம் படி வராங்க. எனக்கு கால் வலிக்குது சார், யோகாசனம் சொல்லிக் கொடுங்க. எனக்கு அடிமுதுகு வலிக்கிறது, ஏதாவது யோகாசனம் சொல்லிக் கொடுங்க. எனக்கு ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது, யோகாசனம் சொல்லிக் கொடுங்க. யோகாசனம் மருந்து இல்லைப்பா. நீ செய்த பாவத்துக்கு உடம்புக்கு தண்டனை கிடைக்கும். நம்ம கர்மாவுடைய விளைவுகள் நடக்கும். அதை தவிர்க்க முடியாது. யோகாசனம் பண்ணி ஷார்ட்கட்ல குறுக்கு வழியில நம்முடைய நோயிலேருந்து வேதனையிலேருந்து தப்பிக்கலாம் பார்த்தா அது தவறு. அதனால தான் பதஞ்சலி ஆசனத்தை 3வது இடத்துல வைக்கிறார். முதல்ல என்ன? யமம், சத்தியம், உண்மையாயிரு, பேசு, உண்மை பேசு, நேர்மையாயிரு, சத்தியம். அடுத்தது அஹிம்சை.